வாணன் ஓணன்னு 2 குறும்பர்கள் இருந்தாங்க. இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப தொந்தரவு செஞ்சுட்டு இருக்கும்பொழுது தொண்டைமான் ஒரு அரசர் வந்து இவங்கள வந்து அடக்க வராரு. அப்போது அவங்கள ஜெயிக்க முடியாமல் அவர் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கிறாரு. ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கும் பொழுது அவரோட யானை மேலே சவாரி செய்யும் பொழுது யானையின் கால் வந்து முல்லைக்கொடியில் மாட்டிகிட்ருக்கு. ஸோ மேலே இருந்தே அந்த முல்லைக்கொடியை அகற்றாலன்னு வாளை வச்சு அந்த முல்லைக்கொடியை நீக்கும் பொழுது அவர் வந்து ரத்தம் பீறிட்டு வரதை பார்க்குறாரு. ராஜா மேலேருந்து இறங்கி கீழே வந்து பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை வந்து வெட்டிட்டதை உணர்றாரு. ஸோ அதை பார்த்து அவர் ரொம்ப மனம் வருந்தி தன்னைத்தானே மாய்த்துக்கொள்ள போகும் பொழுது இறைவன் அவர்கள் தோன்றி அவரை தடுத்து அவருக்கு அருள் புரிகிறாரு. மேலும் நந்தி அவர்களை அவருக்கு கூட அனுப்பி இவர் போரில் வெற்றி பெறவும் உதவுகிறாரு. அந்த வெட்டப்பட்டாலும் அவர் தூய மாசு இல்லாத மணியாக விளங்குவதால் மாசிலா மணி என்ற பெயரும் அவருக்கு வழங்கப்பட்டது. எண்ணங்களை வந்து செயல்திறனாக மாற்றக்கூடிய கிரியா சக்தி கொண்ட அம்மனாக இங்கே வந்து விளங்குறாங்க கொடியடை அம்மன். மேற்கொண்டு இங்கே வந்து சிவபுரம் வந்து மாசிலா மணீஸ்வரராக இங்கே வந்து இருக்கிறாரு. சீர்காழியில் வந்து தென் திருமுல்லை வாயில்னு ஒரு ஊர் இருக்குங்க. இது வந்து வட திருமுல்லை வாயில்னு சொல்கிறாங்க. இது வந்து 16 கால் மண்டபம் வந்து இருக்குது. அங்கே ஒரு அனுமாரும் இருக்கிறாரு. தொண்டை நாட்டில் 22வது பாடல் பெற்ற ஸ்தலங்க இது. இங்கே வந்து சுந்தரர் கூட பாடல் பாடியிருக்கிறாரு. இந்த கோயிலை சுற்றி 23 கல்வெட்டுகள் இருக்குங்க. இது வந்து 6ஆம் நூற்றாண்டு காலத்து கோயில். தாராளமாக 1000 வருஷம் கடந்து நிற்குது இந்த கோயில். இந்த கோயிலோட கருவறை வந்து அரைவட்ட வடிவத்தில் இருக்குது. மேலே கஜபிரஷ்ட விமானம் இருக்குது. மூலவர் சன்னதிக்கு பின்னாடி வந்து விஷ்ணு பகவான் இருக்கிறாரு. மூலவருக்கு வடக்கில் வந்து அம்மன் இருக்கிறாங்க. ஸ்தல வரலாறு சொல்லும் பொழுது மூலவருக்கு எப்படி வெட்டுக்காயம் ஏற்பட்டதுன்னு சொன்னேன். அதனால் இவருக்கு வந்து எப்போவுமே சந்தன காப்பு தான் இருக்கும். சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் அன்றைக்கி தான் அவருக்கு வந்து வெந்நீரில் அபிஷேகம் செய்கிறாங்க. இந்த கோயிலுக்கு சொந்த வாகனத்தில் வர்றது வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. இந்த கோயில் பக்கத்தில் திருமுல்லை வாயில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஆனாலும் நீங்கள் ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி வர்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. இதுதாங்க கல்யாண தீர்த்தம். இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற குளங்க இது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, மாயாசக்தின்னு 3 கோயில் இருக்குங்க. ஒன்று வந்து மீஞ்சூரில் இருக்குது, ஒன்று வந்து திருவெற்றியூரில் இருக்குது, இன்னொரு கோயில் வந்து இப்போ நாம் பார்க்குற திருமுல்லை வாயிலில் இருக்குங்க. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி இதை பொறுமையாக படிச்சுக்கோங்க. பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வரும்னு நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.